ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுள் ஷீட்ஸில் ஷீட் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஷீட் 1 இங்கே கொடுத்துருக்கு. அதில் வந்து ஒரு டவுன் ஏரோ சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டெலிட்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை கிளிக் பண்ண முடியல, அது ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. ஏன் அதை யூஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஷீட்டாவது நம்ம வந்து கூகுள் ஷீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்மகிட்ட ஷீட் 1 மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு ஷீட் இருக்கா, அதனால நம்ம வந்து அதை ஹெல்ப் பண்ணிட முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஷீட்டாவது ஓப்பன் இருக்குமா. அதனால நான் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக இன்னொரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 3ன்னு ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா நான் ஏற்கனவே ஷீட் 2ன்னு ஒன்று வந்து டெலிட் பண்ணியிருந்தேன், அதனால வந்து இப்போ ஷீட் 3ன்னு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மகிட்ட 2 ஷீட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டவுன் ஏரோ அமைக்கிறேன் ஷீட் 3ல. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிட்ங்கிற இப்போ ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஷீட் 1ல போய் பார்த்தாலும் உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். அப்படின்னா என்னன்னா 2 ஷீட் இருந்துச்சுன்னா நம்ம எதாவது ஒன்று டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குன்னா அதை நம்ம டெலிட் பண்ண முடியாது. நான் பாருங்கன்னா அப்போ நான் ஷீட் 1 டெலிட் பண்ணிடுறேன். ஷூர் யூ வாண்ட் டெலிட்னு கேட்குறது, நான் ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து இப்போ ஷீட் 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது அந்த டெலிட் ஆப்ஷன் இல்லை, ஃபேட் ஆகிட்டு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டூப்ளிகேட் கொடுத்தோம்னா காப்பி ஆஃப் ஷீட் 3ன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த காப்பி ஷீட்டில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காப்பி ஷீட்டை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பண்ணிவிட்டு இப்போ ஷீட் 3ல வந்து என்ன பண்ணுறேன், ஒரு செல்லில் கூகுள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணேன்னா சேவ் ஆகிடுது. அடுத்து நான் வந்து டூப்ளிகேட்னு கொடுக்குறேன். இப்போ காப்பி ஆஃப் ஷீட் 3ல வந்து அதுலேயும் கூகுளுங்கிற அந்த வேர்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த எல்லா கண்டென்ட்டையும் காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்டில் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த டூப்ளிகேட்டுங்கிற ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்து மூணாவது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா காப்பி 2ன்னு ஒன்று இருக்குது. இதில் சப்டிவிஷன் வந்து 2 இருக்குது, நியூ ஸ்ப்ரெட்ஷீட்டு, எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்னு. நியூ கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா புதுசாக வந்து அது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். க்ரியேட் பண்ணிட்டு அதில் கொண்டு போய் காப்பி பண்ணணும். இதே எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரெட்ஷீட் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே நம்ம ஏதாவது ஸ்ப்ரெட்ஷீட் வந்து நம்ம கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருப்போம், அதை நம்ம கிளிக் பண்ணி அதில் போய் சேவ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷனு. உங்கள்கிட்ட ஏற்கனவே ஏதாவது ஸ்ப்ரெட்ஷீட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங்னு கொடுத்துட்டு அதில் போய் சேவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு புதுசாக வேற ஒரு ஷீட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூ ஸ்ப்ரெட்ஷீட்னு கொடுத்தீங்கன்னா அந்த காப்பி டூவில் அதில் போய் இது சேவ் ஆகும். அடுத்து நாலாவது ஆப்ஷன் என்னென்னா ரீநேம். அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஷீட் 3 இப்போலாம் நான் என்ன கொடுக்குறேன், கூகுள் ஷீட் அப்படின்னு கொடுக்குறேன். ரீநேம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கூகுள் ஷீட்னு கீழே நேம் சேஞ்ச் ஆகிட்டு. அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னா சேஞ்ச் கலர். இதில் வந்து நமக்கு நிறையா கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டா என்ன ஆகும்னா அந்த நேமுக்கு கீழே வந்து ஒரு பாட்டமில் ஒரு பார்டர் மாதிரி வந்துடும் அந்த கலரு. அங்கே மட்டும் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. பக்கத்துலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆல் ஷீட்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன ஷீட் வச்சுருக்கோமோ அந்த ஷீட் நேமும் அது பக்கத்துலேயே நம்ம என்ன கலர் கொடுத்துருந்தோமோ அந்த கலரும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுக்கு வந்து இன்னொரு ஷீட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஆட் ஷீட் கொடுத்து அதுக்கு ஷீட் 4 நேம் இருக்குது. அதுக்கு கலர் வந்து சேஞ்ச் கலர் கொடுத்து நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆல் ஷீட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷீட் 4னு கூட ரெட் கலர்லையும் கூகுள் ஷீட்னு போட்டு க்ரீன் கலர்லையும். ஸோ இது வந்து சேஞ்ச் கலர் ஆப்ஷன். அடுத்து என்னென்னா ப்ரொடெக்ட் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணால் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ரொடெக்டட் ஷீட்ஸ் அண்ட் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து என்டர் இயர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து என்ன கொடுக்குறேன், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். சும்மா ரேண்டமாக டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து ரெண்டு ஷீட் நம்மகிட்ட இருக்குல்ல, இப்போ கூகுள் ஷீட்னு ஒன்று ஷீட் 4னு இருக்குது. நான் வந்து கூகுள் ஷீட்டை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு செட் பர்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நான் செட் பர்மிஷன் கிளிக் பண்ணிடுறேன். ஷோ எ வார்னிங் வென் எடிட்டிங் திஸ் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும், ரெஸ்ட்ரிக்ட் ஹூ கேன் எடிட் திஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யார் வந்து இதை எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ஒன்லி யூ, அதாவது நம்ம மட்டும்தான் எடிட் பண்ணலாம், மற்றவங்களாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. அதுதான் நார்மலாக இருக்கும். நம்ம வந்து வேறு என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் நம்ம கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க நேம்லாமல் இதில் கொடுத்துட்டு அவங்கெல்லாம் இதில் எடிட் பண்ணலாம். அவங்கள தவிர வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷோ எ வார்னிங் வென் எடிட்டிங் திஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம டன் கொடுத்துட்டோம்னா சேஞ்சஸ்லாம் சேவ் ஆகிடும். இப்போ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம்ல, அது இங்கே வந்திருக்கு. எந்த ஷீட்டோ அந்த ஷீட்டோட நேம் கூகுள் ஷீட்னு கொடுத்துருக்கு.
இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கேன் எடிட் பட் வித் வார்னிங்ஸ். எடிட் பண்ண முடியும் இந்த ஷீட்டை, ஆனால் வார்னிங்ஸோட தான் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ப்ரொடெக்டரோட ஆப்ஷனோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே கூகுள் டைப் பண்ணியிருக்கேன்னா அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணுறேன். அதை வந்து எரேஸ் பண்ண பார்க்குறேன். ஆனால் ஒரு பாப்பப் வருது, யூ ஆர் ட்ரைங் டு எடிட் திஸ் பார்ட் ஆஃப் ஷீட் தட் ஷுடன்ட் பி சேஞ்சு ஆக்சிடென்டலி அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்னென்னா, இந்த நீங்கள் ஏதோ ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க எடிட் பண்ண, ஆனால் வந்து அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் நம்ம ஓகே கொடுத்து நம்ம எடிட் பண்ணவும் முடியும், இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா எடிட் பண்ணாமல் கேன்சல் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, சில நேரத்தில் எதெல்லாம் நம்ம எடிட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஷீட்டுக்கு வந்து இந்தமாரி ஒரு ப்ரொடெக்ட் ஷீட் ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா மற்றவங்க வந்து எடிட் பண்ண வந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் மாதிரி வரும், நீங்கள் எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தவறுதல கூட நம்ம எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து இந்தமாரி ஒரு வார்னிங் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ப்ரொடெக்ட் ஷீட்டுங்கிற ஆப்ஷன். அப்புறம் இன்னொன்று வந்து ஹைடு ஷீட்டுன்னு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு கீழே வந்து இந்த கூகுள் ஷீட்டு ஷீட் 4 நமக்கு கணக்கு தெரியுதுல்ல, அது வந்து நான் கூகுள் ஷீட்டுக்கு ஹைடு கொடுத்துருக்கேன். அதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா என்ன ஆகுனா, நமக்கு அந்த கூகுள் ஷீட்டுங்கிறது கீழே தெரியவே தெரியாது. இப்போ யார் இந்த கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே அந்த ஒரு ஷீட் தான் இருக்குது, ஷீட் 4 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கணக்கு தெரியும். இப்போ நம்ம அதை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆல் ஷீட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னா டிக் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஷீட் 4 மட்டும் தான் டிக் பண்ணியிருக்கும். டிக் பண்ணாமல் கூகுள் ஷீட் இருக்கும், அதுதான் ஹைட் பண்ண ஷீட்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஷீட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ என்ன பார்க்க போகுதுன்னா, யூ ஆர் ட்ரைங் டு எடிட் த பார்ட் ஆஃப் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா அது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணிடுறேன், ஹைட் ஷீட் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டா ஹைட் ஆகிடும். அடுத்து இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னா, வியூன்னு ஒன்று இருக்குல்ல மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹிடன் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கூகுள் ஷீட்டை தான் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ஷோ கூகுள் ஷீட் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலும் இதில் திருப்பி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூகுள் ஷீட்டுன்னு திருப்பி ஓப்பன் ஆகிடும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கூகுள் ஷீட்டுக்கு நேம் பக்கத்தில் வந்து ஒரு லாக் சிம்பிள் இருக்குது. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அந்த ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுன்னா, இந்த ப்ரொடெக்ட் ஷீட்ஸ் அண்ட் ரேஞ்சஸ்ன்னு இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இந்த டெலீட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோன்னா நமக்கு ஆப்ஷன் கேட்கும். அதில் ரிமூவ்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு ரிமூவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக இப்போ இந்த கூகுள்னு கொடுத்துருக்கோம்ல, ஆனால் வந்து கேன்சல் பண்ணிட்டு வேறு ஏதாவது கூட யாருன்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். முதல்ல டைப் பண்ண முடியாதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணிடலாம், ஏன்னா ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கூகுள் ஷீட்டுன்னு இருக்குல்ல, இந்த ஷீட்டோட அந்த ஆப்ஷனில் மூவ் ரைட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஏன் மூவ் ரைட்டுன்னு இருக்குது, மூவ் லெஃப்ட் இல்லைன்னா இதுக்கு மேலே நம்ம லெஃப்ட் தள்ள முடியாது, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ மூவ் ரைட்டுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஷீட் 4 லெஃப்ட் சைடும் கூகுள் ஷீட் வந்து ரைட் சைடும் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கூகுள் ஷீட்னு இருக்குல்ல, இதோட அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போது மூவ் லெஃப்ட் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா இதுதான் வந்து ரைட் மோஸ்ட்டில் இருக்குது. அதனால இதை வந்து அதுக்கப்புறம் ரைட்டு தள்ள முடியாது. ஸோ மூவ் லெஃப்ட்னு இருக்குது, நம்ம மூவ் லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா திருப்பி இது லெஃப்ட் வந்துடும். இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஷீட்ஸில் வந்து ஷீட் ஆப்ஷன் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.